இன்னைக்கு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து நம்மளோட சிலபஸில் இருக்குங்க. அதனால் இந்த லெசனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம். 400 பிசியில் கிரீக் ஃபிலாசபரான டெர்மோசிட்டஸ் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு மேட்டருமே ஆட்டம் அப்படிங்கிற ஒரு டின்னி சப்ஸ்டன்ஸ்னால மேடாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இயர் ஆஃப் 1803 ஒரு எலமெண்ட்டில் இருக்க ஆட்டம்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஜான் டால்டன் வந்து சொல்கிறாரு. ஜே தாம்சன் கேத்தோட் ரேஸை கண்டுபிடிச்சாரு, அதாவது எலக்ட்ரான்ஸை. அதே கோல்ட்ஸ்டெயின் வந்து பாசிட்டிவ் ரேஸை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பாசிட்டிவ் ரேஸை ரூதர் ஃபோர்ட்டுங்கிற ஒரு புரோட்டான்ஸ் அப்படின்னு நேம் பண்ணுறாரு. கேத்தோட் ரேஸ் எலக்ட்ரான்ஸ், ரூதர் ஃபோர்ட் வந்து பாசிட்டிவ் ரேஸை புரோட்டான்ஸ் அப்படிங்கிறத நேம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் சார்ஜஸ் பார்ட்டிக்கலான நியூட்ரானை கண்டுபிடிக்கிறாரு இந்த இயர் ஆஃப் 1932. அதுக்கப்புறம் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியஸுங்கிறது ஒரு மாஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த இயர் ஆஃப் 1911. எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான், மீசான், பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோ. இதுதாங்க வந்து நம்மளோட ஆட்டமோட ஹிஸ்ட்ரி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆட்டம்ங்கிறது எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கக்கூடியது. சென்ட்ரலாக நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள தான் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் தியரி. இப்போ நாம் ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது இந்த இயர் ஆஃப் 1896 ஃப்ரெஞ்ச் ஃபிசிஸ்ட் ஆன ஹென்ரி பெக்யூரல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதாவது என்ன கண்டுபிடிச்சாருன்னா யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா அவரோட உடன் ட்ராயரில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், அதாவது அன்எக்ஸ்போஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வந்து வச்சுட்டு போயிடுறாரு. ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் ஏதோ ஒரு எக்ஸ்போஷன் நடந்திருக்கு. அப்புறம் பார்த்தா அவரோட ட்ராயரில் யுரேனியம் இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுறாருன்னா யுரேனியம் வந்து இட் ஹாஸ் சம் ரேடியோ ஆக்டிவ் பவர் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறாரு. மேரி கியூரி அண்ட் பேரி கியூரி அப்படிங்கிறாங்க இந்த இயர் ஆஃப் 1898 இதே ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பி இன்னொரு டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிட்ச் பிளெண்ட். இது ஒரு சின்ன ஒரு பிளாக் சப்ஸ்டன்ஸ். இந்த பிட்ச் பிளெண்ட்டுங்கிறது யுரேனியமோட ஒரு ஓர். ஆனால் இதில் வந்து யுரேனியமோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து இங்கே ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குது. அதுலேருந்து என்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிட்ச் பிளெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சப்ஸ்டன்ஸுமே வந்து நமக்கு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா ரேடியம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த பிட்ச் பிளெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஓரான ரேடியம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டின்னு எல்லாமே பார்த்தோம். ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னா ஒரு ரியாக்ஷன் மூலிமா நமக்கு அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறத வந்து நமக்கு எக்ஸ்போஷர் ஆகும். அதாவது ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் வெளியே வரும். அதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி. இன்னும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நியூக்ளியஸ்ங்கிறது இப்போ வந்து நான் புலையவே சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு எலமெண்ட், ஒவ்வொரு ஆட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்கும்? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ஸோ புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ங்கிறது நியூட்ரல் சார்ஜ். அதை சுற்றி எலக்ட்ரான், அதாவது நெகட்டிவ்ல சார்ஜான எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நியூக்ளியஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த நியூக்ளியஸ் தானுங்களா. சுற்றி வந்துட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ், உள்ள இருக்க புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த நியூக்ளியஸ் தான். இந்த நியூக்ளியஸ், சில மெட்டீரியலோட நியூக்ளியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாகவே இருந்துட்டு இருக்கும். இந்த நியூக்ளியஸ் சர்டைன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண கடைசியில் அது ஸ்டேபிளாக மாறிடும். அந்த எனர்ஜி தான் நியூக்ளியர் டீகே. அதாவது இந்த நியூக்ளியர் டீகே ஆன கடைசியில் வந்து அந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக மாறிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்டேபிள் ஆகிற ப்ராசஸ் அப்போ சர்டன் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வந்து ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனாகவும் இருக்கும். அது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ரேடியேஷன் வெளியே வருது இல்லைங்களா, அன்ஸ்டேபிளாக இருக்க நியூக்ளியஸ் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வேண்டி இந்த ரேடியேஷன் வெளியே வர ப்ராசஸ் பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது எல்லா மெட்டீரியலுமே இந்த மாதிரி நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சர்டைன் மெட்டீரியல்ஸ் ஓட நியூக்ளியஸ் மட்டும் இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா யுரேனியம். நமக்கு 2 வகையான ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது அது நேச்சுரலாகவே நடக்கும். யாருமே அதை இன்டியூஸ் பண்ண தேவை கிடையாது. என்னென்ன மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா யுரேனியம் அண்ட் ரேடியம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோட அட்டாமிக் நம்பர் எல்லாமே greater than 83 இருக்கும். சில சப்ஸ்டன்ஸ் இருக்குது less than 83 ஆகும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னீட்டம் 43 அதோட அட்டாமிக் நம்பர், ப்ரோமித்தியம் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 61.
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆர்டிஃபிஷியல் நான் சொல்லியிருந்தேன், நேச்சுரலாக தன்னப்பல அதுவே நடக்கும்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு இன்டியூஸ்ட் மெத்தட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிறது என்னங்க சொன்னால், நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அந்த அன்ஸ்டேபிளான நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் டீகே நடக்கும். அதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். இன்டியூஸ்டு ப்ராசஸ்னால் அந்த நியூக்ளியர் டீகேவை நடக்க வைக்கிறது தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக நடக்க வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த மெத்தடை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐர்னி கியூரே அண்ட் எஃப் ஜோலியாட் இந்த இயர் ஆஃப் 1934. இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, 2 லைட் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது போரான் அலுமினியம் மாதிரியான லைட் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது கூட ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து சேர்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அப்படிங்கிற டீகே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நியூக்ளியர் டீகேல என்னென்ன வெளியே வரும், ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமான்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்து லைட் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூட பம்பார்ட் பண்ண வைப்பாங்க. அப்படி பம்பார்ட் பண்ண வைக்கும் போது நமக்கு வந்து அந்த நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக மாறும். அந்த லைட் எலமெண்ட்ஸோட நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளாக மாறி நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். லைட் எலமெண்ட்டான போரானை எடுத்துக்கிறாங்க. போரானை எடுத்துட்டு அது கூட ஆல்ஃபா பார்ட்டிக்கலை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. அந்த ப்ராடக்டோட நியூக்ளியஸ் எப்படிங்க இருக்குது, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக இருக்குது. இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் டீகே அண்டர்கோ பண்ணும்போது ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸும் ப்ளஸ் ஒரு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸும் வெளியே வருது. புரிஞ்சுதுங்களா? அதே ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஆனால் அதை நம்ம இன்டியூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரொஜெக்டைல், இந்த இடத்துல ப்ரொஜெக்டைல்ங்கிறது என்னங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அது கூட பேரண்ட் நியூக்ளியஸ், ப்ரொஜெக்டைல் கூட பேரண்ட் நியூக்ளியஸை சேர்த்துறாங்க. நமக்கு அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் நமக்கு ஆஸ் யூஷுவல் நியூக்ளியர் டீகே நடந்து நமக்கு டாட்டர் நியூக்ளியஸும் எஜெக்டட் பார்ட்டிகளும் கிடைக்குது. இந்த 0N1 அப்படிங்கிறது எஜெக்டட் பார்ட்டிகல், நமக்கு டாட்டர் நியூக்ளியஸும் கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு நேச்சுரலுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நேச்சுரலுங்கிறது செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன், தன்னைத்தானே நடந்துக்கிறது. ஆர்டிஃபிஷியல்ன்றது வந்து இன்டியூஸ்டு ப்ராசஸ். இப்போ நேச்சுரலோட நமக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியர் டீகேல் கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸாக இருக்கும். அதுவே ஆர்டிஃபிஷியல் அதாவது இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டியில் வந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், அதாவது அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலிமெண்ட்ரி பார்ட்டிகளான நியூட்ரான் பாசிட்ரான் தான் இருக்கும். அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸோட வந்து நியூட்ரான் அண்ட் பாசிட்ரானாக இருக்கும். இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டியோட நியூக்ளியர் டீகேல கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. இது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஆர்டிஃபிஷியல்ங்கிறது இன்டியூஸ்டு ப்ராசஸ். அட்டாமிக் நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அட்டாமிக் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 83 இருக்கணும். ஆர்டிஃபிஷியலில் அட்டாமிக் நம்பர் வந்து லெஸ் தென் 83 இருக்கணும். நேச்சுரலில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் யூனிட் ஆன கியூரி. கியூரிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் யூனிட். குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் தட் அண்டர்கோஸ் 3.7 into 10 to the power 10 disintegrations per second. அதாவது எவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 3.7 into 10 to the power 10 டிஸ்இன்டகிரேஷன் நடக்குதோ அதுதான் கியூரி அப்படிங்கிறது. அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 1 gram of radium 226 வந்து 3.7 into 10 to the power 10 டிஸ்இன்டகிரேஷன்ஸ் per second நடக்கும். ஓகேங்களா? ஒரு கியூரிங்கிறது என்னங்க, குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் which undergoes 3.7 into 10 to the power 10 disintegrations per second. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட். நம்ம கியூரின் என்ன சொன்னோம், 3.7 into 10 to the power 10 disintegrations per second அப்படின்னு சொன்னோம். ரூதர்ஃபோர்ட்டில் வந்து 10 to the power of 6 disintegrations per second. இது வந்து ரூதர்ஃபோர்ட்டோட யூனிட். நெக்ஸ்ட் வந்து பெக்யூரல் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் 1 disintegration per second. ரூதர்ஃபோர்ட்டுங்கிறது குவான்டிட்டி ஆஃப் 10 to the power of 6 disintegrations per second. இதே பெக்யூரல்ங்கிறது குவான்டிட்டி ஆஃப் 1 disintegrations per second. நெக்ஸ்ட் நம்ம ரோன்டிஜன் அப்படிங்கிற ஒரு யூனிட் பார்க்கலாம். ரோன்டிஜன் அப்படிங்கிற யூனிட் வந்து எக்ஸ்ரேஸோட மெஷர் பண்ணுறதுக்கு, பீட்டா அண்ட் எக்ஸ்ரேஸ் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்.
இப்போ நான் சொல்லியிருந்தேன் நியூக்ளியர் டிகேல இருக்கக்கூடிய ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ், ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸோட டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ரேஸில் 2 புரோட்டானும் 2 நியூட்ரான்ஸும் இருக்கும். இதே பீட்டா ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேசிக் எலிமெண்ட்ரியான ஒரு எலக்ட்ரான் தான் பீட்டா பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு காமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், இது ஒரு ஜஸ்ட் ஃபோட்டான்ஸ். நெக்ஸ்ட் சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ், பீட்டா இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அண்ட் காமா இஸ் நியூட்ரல் சார்ஜ். அயனைசிங் பவர் அப்படிங்கிறது அந்த ரேடியேஷன் வந்து நம்ம மாலிகுல்ஸை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசிங் பவர். ஆல்ஃபாங்கிறது இட்ஸ் 100 டைம் ஹையர் தென் பீட்டா அண்ட் 10,000 டைம் ஹையர் தான் தி காமா. பீட்டா ரேஸுங்கிறது ரொம்ப லோ, அதோட அயனைசிங் பவர் அப்படிங்கிறது ரொம்ப லோ. காமா ரேஸ்ங்கிறது அதை விட ரொம்ப லோ, பீட்டா கம்பேர் பண்ணும்போது லோ. நெக்ஸ்ட் பெனிட்ரேட்டிங் பவர், எப்படி ஒரு சர்ஃபேஸை பெனிட்ரேட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ரொம்ப கம்மியாக தான், ஒரு பேப்பர் கூட அதனால் பெனிட்ரேட் பண்ண முடியாது. இதே பீட்டாங்கிறது இட் ஹாஸ் ஹை பெனிட்ரேஷன் பவர், ஒரு தின் மெட்டல் ஃபாயிலை கூட இது பெனிட்ரேட் பண்ணி போகும். நெக்ஸ்ட் காமா ரேஸ் அப்படிங்கிறது இட் ஹாஸ் வெரி வெரி ஹை பெனிட்ரேட்டிங் பவர், ஒரு திக் மெட்டல் பாக்ஸை கூட கடந்து போகக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுனாலுமே வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, அக்கார்டிங் டு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க தேவையில்லைங்க, பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பீட்டா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 2 ஃபீல்ட்ஸ்னாலையும் டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட்ஸ் டு தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இட்ஸ் ஆல்சோ அக்கார்டிங் டு தி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். நெக்ஸ்ட்டு காமா பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா இது 2 ஃபீல்டுனாலுமே டிஃப்ளெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா 1/10 to 1/20 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் பீட்டா பார்ட்டிகல்ஸ் 9/10 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட். காமா பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா டிகே பற்றி பார்க்கலாம். ஒரு அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியர் நமக்கு டிகே நடக்கும்போது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் ஒரு ப்ளஸ் ஒரு ஸ்டேபிள் டாட்டர் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஆல்ஃபா டிகே நடந்துச்சு அப்படின்னா இட் சேஞ்சஸ் இன்டு தோரியம் 234. மாஸ் நம்பர் வந்து 4 கம்மியாகும், அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர் அது வந்து 2 கம்மியாகும். இதுதான் வந்து நமக்கு அங்கே நடக்கக்கூடிய டிகே ப்ளஸ் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியே வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பீட்டா டிகே நடக்கும்போது அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் டிகே ஆகும்போது ஒரு பீட்டா பார்ட்டிகளும் ப்ளஸ் ஒரு ஸ்டேபிள் டாட்டரும் கிடைக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்களா, இந்த இடத்துல வந்து மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது, அட்டாமிக் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் காமா டிகேல எந்த சேஞ்சஸும் நடக்காது, பேரண்ட் டாட்டருக்கு அன்ஸ்டேபிள் பேரண்ட்டுக்கும் டாட்டருக்கும் எந்த சேஞ்சஸும் நடக்காது, ஒன்லி எனர்ஜி லெவல் சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன். ரேடியோ ஆக்டிவிட்டியில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்று வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபியூஷன்னா 2 மெட்டீரியல் ஒன்று சேர்றது ஃபியூஷன், ஒரு மெட்டீரியல் 2ஆக பிரியறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷன். ஓகேங்களா, நியூக்ளியர் ஃபிஷனை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டோ ஹான் அண்ட் எஃப் ஸ்ட்ரஸ்மன், ஜெர்மன் சயின்டிஸ்ட், இந்த இயர் ஆஃப் 1939. நான் நியூக்ளியர் ஃபிஷனை என்ன சொல்லியிருந்தேங்க, 1 2ஆக பிரியறது தான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லியிருந்தேன். இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் என்ன நடக்கும்னா ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ், எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா யுரேனியம் 235ஓட ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் கிடைக்குது. ஓகேங்களா, பேரியம் அண்ட் கிரிப்டான் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் கிடைக்குது. எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் 235 இருக்குது, அது கூட ஒரு நியூட்ரானை கொண்டு வந்து பம்பார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நியூட்ரானை வந்து சேர்க்கும் போது நியூக்ளியர் டிகே நடந்து 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் ப்ளஸ் 3 நியூட்ரான்ஸ் ப்ளஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த நியூக்ளியர் ஃபிஷனுக்கு யூஸ் பண்ணுற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எல்லாமே என்னவா இருக்கணும்னா ஃபிசைல் மெட்டீரியலாக இருக்கணும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபிசைல் மெட்டீரியலாக இருக்கணும். யுரேனியம் 235, plutonium 239 and plutonium 241 எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா these are fissile material. ஓகேங்களா, these are radioactive material
ஆனால் அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் என்னவா இருக்கணும்னா ஃபிசைல் மெட்டீரியலாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நியூட்ரானை பம்பர்ட் பண்ணும்போது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் கிடைக்கும். அதாவது 2 ஸ்மாலர் நியூக்ளியராக ஸ்ப்ளிட் ஆகும். எல்லா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலுமே அப்படி ஸ்ப்ளிட் ஆகாது. ஃபிசைல் மெட்டீரியலாக இருக்கிறது மட்டும்தான் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா நேச்சுரல் யுரேனியத்தில் 99.28% என்ன இருக்கும்னா யுரேனியம் 238 இருக்கும். 0.72% மட்டும்தான் வந்து யுரேனியம் 235 இருக்கும். இந்த யுரேனியம் 235 அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபிஷனபிள் மெட்டீரியல், அதாவது ஃபிசைல் மெட்டீரியல். யுரேனியம் 238ங்கிறது இட்ஸ் அ நான் ஃபிசைல் மெட்டீரியல். புரிஞ்சுதுங்களா? நமக்கு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? ஃபிசைல் மெட்டீரியலாக இருக்கணும். நான் சொன்ன ஃபிசைல் மெட்டீரியலும் இருக்குது, நான் ஃபிசைல் மெட்டீரியலும் இருக்குது. இப்போது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை ஃபிசைல் மெட்டீரியலாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? ஃபர்டைல் மெட்டீரியல். ஓகேங்களா? ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை ஃபிசைல் மெட்டீரியலாக மாற்றணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் பேர் என்னங்க? ஃபர்டைல் மெட்டீரியல் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளாக பார்க்குறீங்கன்னா யுரேனியம் 238, தோரியம் 232, புளுட்டோனியம் 240. நம்ம பார்த்துருந்தோம் யுரேனியம் 235 தான் ஃபிசைல் மெட்டீரியல். யுரேனியம் 238 இட்ஸ் நாட் அ ஃபிசைல் மெட்டீரியல். இதை வந்து ஃபிசைல் மெட்டீரியல் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஃபர்டைல் மெட்டீரியல். ஓகேங்களா? இப்போ செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒன்று பார்க்கலாம். யுரேனியம் 235 கூட ஒரு நியூட்ரான் சேர்க்குறோம். அப்போ நமக்கு 3 நியூட்ரான்ஸ் கிடைக்குது, ப்ளஸ் 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் கிடைக்குது. இந்த 3 நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எகைன் போய் அந்த யுரேனியம் நியூக்ளியை கூட சேர்ந்து நமக்கு அகைன் 3 என்ன ஆகும்? 9 கிடைக்கும். 1 போனால் 3 கிடைக்குது, கரெக்டுங்களா? அப்போ 3 போகும்போது நமக்கு 9 கிடைக்கும். அந்த 9 அகைன் பம்பார்ட் ஆகி நமக்கு 27 கிடைக்கும். 27 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இது வந்து செயின் வந்து போயிட்டே இருக்கும், அன்கண்ட்ரோல்டாக போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் செயின் ரியாக்ஷன். இந்த அன்கண்ட்ரோல்டாக போயிட்டு இருக்க செயின் ரியாக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக போயிட்டு இருக்கும். 3 9 ஆகும், 9 27 ஆகும். இந்த மாதிரி ப்ரொபகேஷனாக நமக்கு மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும். இதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் வரது இல்லைங்களா, இந்த 3 நியூட்ரான், இந்த 3 நியூட்ரான்லேருந்து 2 நியூட்ரான் அப்சர்வர் வச்சு அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? அவுட்புட்டில் அகைன் 1 நியூட்ரான் தான் இருக்கும். இந்த 1 நியூட்ரான் அகைன் போய் பம்பார்ட் ஆகும்போது நமக்கு 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். அந்த அவுட்புட் வர 3 நியூட்ரான்ஸில் 2 நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணிடுவோம், நியூட்ரான் அப்சர்வர் வச்சு அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அகெயின் நமக்கு அவுட்புட் 1 தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று தான் போயிட்டு இருக்குமே தவிர கண்ட்ரோல்டாக இருக்கும், அன்கண்ட்ரோல்டாக இருக்காது. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அணுமின் நிலையங்கள், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அன்கண்ட்ரோல்ட் செயின் ரியாக்ஷனாக எப்போ இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசைல் மெட்டீரியல் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ யுரேனியம் 235 மாதிரியான ஃபிசைல் மெட்டீரியல் சொன்னோம் இல்லைங்களா, இதோட சைஸ் ரொம்ப லார்ஜராக இருக்கும்போது நம்மளுக்கு நியூட்ரான்ஸ் போய் அங்கங்கே லார்ஜராக நமக்கு நிறையா ஆட்டம்ஸ் இருக்கும். அங்கங்கே போய் வந்து இந்த நியூட்ரான்ஸ் பம்பார்ட் ஆகும்போது நமக்கு வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனை நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பாம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் அந்த மாஸ் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். இப்போது நமக்கு 3 நியூட்ரான் வருது அப்படின்னா நம்ம நியூட்ரான் அப்சர்வர் வச்சு பண்ண தேவையில்லைங்க. நார்மலாகவே 3 நியூட்ரானும் அவைலபிளாக இருக்குமா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு? அதாவது இன்னொரு டைம் போய் பம்பார்டாகி அது 9 நியூட்ரான்ஸாக மாறதுக்கு அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதாவது ஒரு நியூட்ரான் எஸ்கேப் ஆகும், லீக்கேஜ் ஆகும், இல்லை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ நமக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் சஸ்டைனபிளாக நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சைஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு இருக்கும். இந்த குறிப்பிட்ட லெவல் அப்படிங்கிறது தான் கிரிட்டிக்கல் மாஸ். இந்த கிரிட்டிக்கல் மாஸ் எதாவது சொல்லுவாங்கன்னா நேச்சர், சைஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் வச்சு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் மாஸோட அதோட மாஸ் ஃபிசைல் மெட்டீரியலோட சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப் கிரிட்டிக்கல். ஃபிசைல் மெட்டீரியலோட சைஸ் கிரிட்டிக்கல் மாஸ்க்கோட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல். நெக்ஸ்ட் நம்ம ஆட்டம் பாம், நான் ஆட்டம் பாம்பில் சொல்லியிருந்தேன் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா, நான் சொல்லியிருந்தேன் 3 9 ஆகும். 3 ஜாமெட்ரிக் ப்ரொபோர்ஷனில் வந்து இந்த நியூட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஜாமெட்ரிக் ப்ரொபோர்ஷனில் வந்து அந்த நியூட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அதாவது 3 power 1,
3 பவர் 2 3 பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 பவர் 1 இஸ் 3, 3 பவர் 2 இஸ் 9, 3 பவர் 3 இஸ் 27. இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜாமெட்ரிக் ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். இப்போ ஆட்டம் பாம்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அந்த ஃபிசைல் மெட்டீரியலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப் கிரிட்டிக்கல் லெவலாக இருக்கும், அதாவது கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சிலிண்ட்ரிக்கல் வாய்டு வச்சுருப்பாங்க, அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் மாஸாக இருக்கும். ஒரு சப் கிரிட்டிக்கல் ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வச்சுருப்பாங்க. இதை வந்து ரெண்டையும் சேர்த்துவாங்க. சேர்த்தும் போது என்னாகும், நமக்கு சூப்பர் கிரிட்டிக்கலாக மாறிடும். கரெக்டுங்களா? இப்படி சூப்பர் கிரிட்டிக்கலாக மாற்றின கடைசியில் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது நமக்கு என்னாகும், ஹீட்டு லைட்டு ரேடியேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நமக்கு ஹசார்டஸான ரேஸ் வந்து அதுலேருந்து வெளியே வரும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா 1945 ஹிரோஷிமா நாகசாகி வேர்ல்டு வார் 2 அப்போ ஜப்பானில் போட்டாங்க இல்லையா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம்ஸ் தான். அதனால விளைவுகள் வந்து நம்ம நிறையா படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லான்னு சொல்லிட்டு இது அதே தானுங்க. ஆல்ஃபா டிகே அப்படின்னா மாஸ் நம்பர் வந்து 4 கம்மியாகும், அட்டாமிக் நம்பர் 2 கம்மியாகும். பீட்டா டிகேனா மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து கால்குலேட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட். 1 எலக்ட்ரான் வோல்ட்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா 10 to the power of 6 எலக்ட்ரான் வோல்ட். மெகாங்கிறது 10 to the power of 6 இல்லைங்களா? ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஹெவியர் நியூக்ளியர் ஸ்பிளிட் ஆகி 2 ஸ்மாலர் நியூக்ளியர் கிடைக்கிறது. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்னா 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் கிடைக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். நமக்கு அல்டிமேட்டாக நியூக்ளியர் ஃபிஷன் ஆகட்டும் ஃபியூஷன் ஆகட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் தானுங்க மேட்டர்ஸ். அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த நியூக்ளியர் டீகே நடக்கிறதா வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. இதில் ஒரு மெத்தட் நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷனில் 2 ஸ்மாலர் மாலிகூல்ஸை சேர்த்து ஒரு ஹெவியர் நியூக்ளியர்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஐசோடோப் டியூட்ரியத்தை வந்து 2 ஐசோடோப் டியூட்ரியத்தை வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் கிடைக்குது. கரெக்டுங்களா? இந்த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.84 into 10 to the power of -12 ஜூல் வந்து ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? மாஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டோட மாஸை விட இப்போ 2 தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 ஜாயின் பண்ண கடைசியில் வரக்கூடிய மாஸ் பார்த்தீங்கன்னா இது 2ஓட இண்டிவிஜுவல் டோட்டலை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த டிஃபெக்ட் இருக்குங்களா, டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ் டிஃபெக்ட் வந்து இது எதனால் அப்படி ஆகுது அப்படின்னா சர்டன் லெவல் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிரும், அதனால உங்களுக்கு இந்த மாஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு தியரி இருக்குது, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்னு சொல்லிட்டு. இதை தான் ஐன்ஸ்டீன் வந்து 1950 E is equal to mc² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் இந்த எனர்ஜி மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸை சொன்னார். ஓகேங்களா? ஈங்கிறது எனர்ஜி, எம்ங்கிறது மாஸ், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேகம். வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேகம் என்னங்க, 3 into 10 to the power of 8 மீட்டர் per செகண்ட். இப்போது 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஏரில் 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் சுற்றிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்னா எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஏன்னா 2 ரைட்டர் நியூக்ளியஸுமே 2மே ஒரே சார்ஜாக இருக்கும். 2ஐயும் நம்ம வந்து ஒன்று சேர்த்தணும்னா கண்டிப்பாக லைட் சார்ஜஸ் என்னங்க ரிப்பல் தான் ஆகும். இந்த ரிப்பல் ஆகிறத தாண்டி நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சரில் மட்டும்தான் வந்து இது நடக்கும். ஓகேங்களா? அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரெஷர். இது வந்து தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தான் நியூக்ளியர் ஃபியூஷனை. நியூக்ளியர் ஃபியூஷன் என்னன்னு சொல்லுவாங்க, தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க.
ஸோ நான் சொல்லியிருந்தேன் 1945 ஹிரோஷிமா நாகசாகியில் ஆட்டம் பாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஹிரோஷிமாவில் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கன் டைப். இது வந்து யுரேனியம் கோர் யூஸ் பண்ணாங்க. அது வந்து லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகசாகியில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் டைப். இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா புளுட்டோனியம் கோர். இது வந்து ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெல்லார் எனர்ஜி. ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படிங்கிறது சன்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் ஸ்டெல்லார் எனர்ஜி. சன்னோட சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அங்கே என்ன ஆகும்னா இன்டியூஸ்டு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது நமக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும். அதில் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸை நமக்கு வெளியே வரும். நமக்கு ஏர்த்துக்கு ரீச் ஆகும்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சன்னோட சர்ஃபேஸில் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் ஃபியூசஸ் பர் செகண்ட் நடக்கும். ஓகேங்களா. ஆனால் நமக்கு ஏர்த் வரும்போது அதோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா 1.4 கிலோ ஜூல்ஸ் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம் தான் நமக்கு ஏர்த்துக்கு வரும்போது ரீச் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் சன்னுக்கும் ஏர்த்துக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் ஜாஸ்தினால நமக்கு வரக்கூடிய வெயிலோட வெப்பங்கிறதும் கொஞ்சம் கம்மி தான். இந்த ஸ்டெல்லார் எனர்ஜி அதோட சன்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியோட ரியாக்ஷன் எதனால், அதோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆட்டம் பாம் பார்த்தீங்களா, நம்ம ஆட்டம் பாம் என்ன சொன்னோம், இட் யூசஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம் யூசஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் தான் இதில் வந்து ஹைட்ரஜன் பாம்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்பில்ட்டாகவே ஒரு ஆட்டம் பாம் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவே என்னங்க, ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் வந்து இருக்கணும். இந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் கொண்டு வரதுக்கு வேண்டி உள்ள ஒரு ஆட்டம் பாம் வச்சுருப்பாங்க. இந்த ஆட்டம் பாம் வந்து அது எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கிடைக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். நமக்கு ஹைட்ரஜன் பாம்பில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஆட்டம் பாம்போட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது நான் சொன்னேன் ஸ்ப்ளிட்டிங், நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறது ஜாயினிங். நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறது ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ரெக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இதோட ரேடியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். இதே நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஸ், பாசிட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரியான்ஸ் வந்து நம்மளோட நியூக்ளியர் ஃபியூஷனில் கிடைக்கக்கூடிய டிகே எலமெண்ட்ஸ். நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது நமக்கு வந்து காமா ரேடியேஷன்ஸ் வெளியே வரும், விச் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். தென் நியூக்ளியர் ஃபியூஷனில் ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி தான் வெளியே வரும். நெக்ஸ்ட் நாம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரில் பாஸ்பரஸ் P32 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. ரேடியேஷனெலாம் எதுக்கு, ரேடியோ ஐசோடோப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்செக்ட்ஸ் கில் பண்ணுறதுக்கு, பேரசைட்ஸை கொள்றதுக்கு, லைஃப் டைம் ஆஃப் அந்த பருப்பு வகைகளோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெடிசனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று டயக்னைசிஸ்க்கு, இன்னொன்று தெரப்பிக்கு. டயக்னைசிஸ்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் தெரப்பி அப்படிங்கிறது நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சர்க்குலேட்டரி டிசார்டர்ஸ் ஆஃப் பிளட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு, போன் மெட்டபாலிசம் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, நம்ம எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன், இதெல்லாம் சிடி ஸ்கேனில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது டியூமர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ட்ரேசஸ்க்கு ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ சோடியம்ங்கிறது வந்து எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்டுக்கு. ரேடியோ அயோடைன் அப்படிங்கிறது காய்டர் அப்படிங்கிற ஒரு நோயை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அயன் பார்த்தீங்க அப்படின்னா அனிமியாவுக்கும் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் ஸ்கின் டிசீசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு. ரேடியோ கோபால்ட் அண்ட் ரேடியோ கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜிக்கல் டிவைசஸை ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, கிராக்ஸ் லீக்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, காஜஸ்ங்கிறது என்னென்னா கேஸ் லிக்விட் சாலிட்ஸோட லெவல் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கலிஃபோர்னியம் அப்படிங்கிறது வந்து லக்கேஜஸில் ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அமேசியம் அப்படிங்கிறது ஸ்மோக் டிடெக்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கியாலஜிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஒரு ப்ராடக்டோட வயசு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. எர்த் இது மூலமாக என்ன கண்டுபிடிக்கும், எர்த்துங்கிறது 4.54 × 10⁻⁹ இயர்ஸ் வந்து இது பழமையானது எர்த் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற இடத்துல வேலை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கான பெர்மிட்டட் லிமிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ஐசிஆர்பி இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷனுங்கிறங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப் லிமிட் அப்படிங்கிறது 50 மில்லி சேவர்ட் பர் இயர், 100 மில்லி ரோட்டோஜன் பர் வீக். இதே 100 ஆரை விட ஜாஸ்தி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபேட்டல் டிசீசஸ் லைக் லுக்குமியாஸ், பிளட் கேன்சர் மாதிரியெல்லாம் வரலாம். நெக்ஸ்ட்டு 600 ஆர் போகும்போது இட் லீட்ஸ் டு டெத். அண்ட் டோசிமீட்டர் அப்படிங்கிறது எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ நமக்கு வந்து அயனைசிங் ரேடியேஷன்ஸ் நம்ம உடம்புல எவ்வளோ லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து நமக்கு ரீச் ஆகாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா திக் வால் லெட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து லெட் கோட்டட் ஆப்ரான்ஸ் இல்லை லெட் க்ளவுசஸ் யூஸ் பண்ணலாம். ரேடியோ ஆக்டிவிட்டி பக்கத்தில் இருக்கும்போது நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். நம்ம போய் கையில் டேரெக்டாக ஆப்ரேட் பண்ணாமல் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி டோசிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் நான் முதலே சொல்லியிருந்தேன் அணுமின் நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அணுமின் நிலையங்கள் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1942 எங்கன்னா சிக்காகோ யூஎஸ்ஏல. டைப்ஸ் ஆஃப் ரியாக்டர்ஸ் நிறையா இருக்குங்க. ப்ரீடர் ரியாக்டர்ஸ், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர்ஸ், ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர், பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், வாட்டர் கூல்டு, கேஸ் கூல்டு, ஃபியூஷன் அண்ட் தெர்மல் ரியாக்டர்ஸ் மாதிரி நிறையா ரியாக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த மாதிரியான கூலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நான் நியூக்ளியர் ரியாக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த இமேஜ் தெரியுது இல்லைங்களா, இங்கே வந்து ஃபியூயல் ராட் வச்சுருப்பாங்க, நம்மளோட ஃபிசைன் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. அது போக மாடரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ராட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து நமக்கு தெரியும் நியூட்ரான்ஸை வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு வேண்டி. கண்ட்ரோல் ராட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வேண்டி ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். நமக்கு ஆப்வியஸாக தெரியும் அப்போ என்ன ஆகும், நமக்கு ஹெவியான டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹெவி டெம்பரேச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அனுப்புவாங்க. அனுப்பி இங்கே வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. தண்ணி என்ன ஆகும், ஸ்டீமாக மாறும். ஓகேங்களா. இந்த ஸ்டீம் போய் டர்பைன் அடிக்கும். டர்பைன் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டர்பைன் சுற்றும் போது ஜென்ரேட்டர் மூலிமா வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஆர்மேச்சர் காயில்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். அப்போ என்ன இந்த ஸ்டீம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்சரை வச்சு கூல் பண்ணி அந்த திருப்பி இதுக்குள்ளே அனுப்புவாங்க. அப்போ அகைன் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஹை டெம்பரேச்சர் வரும், இது ஹீட் ஆகும், அகைன் ஸ்டீம் போகும், இந்த ஸ்டீம் மறுபடியும் கூல் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட ஸ்ட்ரக்சர். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனுக்கு, ஐசோடோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீடர் ரியாக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை ஃபிசைல் மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா. இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1948 வந்து தொடங்கப்பட்டுச்சு. யாருனாலனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி அட் பாம்பேனால வந்து ஏஇசி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். இட் அகெயின் லேட்டர் ரீநேம்ட் அஸ் அ பாம்பா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறத ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் ஏஇசி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹோம்பி. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சோர்ஸில் வந்து 5th லார்ஜஸ்ட் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் தான். தராப்பூர் அட்டாமிக் பவர் பிளான்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட பவர் ஸ்டேஷன். இது வரைக்கும் 7 பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், தமிழ்நாட்டில் 2 இருக்குது, கல்பாக்கம் அண்ட் கூடங்குளத்தில். அப்சரா நியூக்ளியர் ரியாக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்டர் தட் ஹஸ் பின் பிளேஸ்ட் இன் இந்தியா அண்ட் ஏஷியா. 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆப்ரேட்டிங்கில் இருக்குது இந்தியாவில். சம் ஆஃப் தெம் ஆர் சர்க்கஸ், துருவா அண்ட் பூர்ணிமா. ஓகேங்களா. இவ்வளோதாங்க இந்த லெசன். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஐம் நாட் ஃப்ரம் அ ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் மேக் ஷியோர் நீங்கள் வந்து கண்டிப்பாக புக்கு ஒரு டைம் கண்டிப்பாக படிச்சுட்டு நோட்ஸ் எடுங்க. நான் ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் ஏதாவது பாயிண்ட்ஸை தப்பாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க.